நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியானது. அன்றைய தினமே நடிகர் விஜயின் தாவேக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. அடுத்த முதல்வர் விஜய்தான் என்ற முடிவுக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்தனர். வழக்கமாக புதிய முதல்வர் பதவியேற்பதற்கு முன்பே அவருக்கு கான்வாய் எனப்படும் பாதுகாப்பு வாகன அணிவகுப்பு வழங்கப்படுவது மரபு. அந்த அடிப்படையில் விஜயின் வீட்டிற்கு முதல்வருக்கான சிறப்பு பாதுகாப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டன. இது மிக உயரிய பாதுகாப்பு நடைமுறையாகும். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்க வேலூர் டிஐஜி தர்மராஜன் சிறப்பு பிரிவு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். முதல்வருக்கான புரோட்டோகால் படி ஜாமர் வாகனங்கள், எஸ்கார்ட் வாகனங்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அவரது இல்லத்திலும் பயணத்தின் போதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் பெரும்பான்மை இல்லை என கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதையடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையில் இருப்பவருக்கு முதல்வருக்கான பாதுகாப்பை நீட்டிப்பது தவறு என்ற சட்ட ரீதியான கேள்வி எழுந்தது. விஜய் முதல்வராக பதவியேற்பதில் சிக்கல் நீடித்ததால் அவருக்கு வழங்கப்பட்ட உயர்மட்ட பாதுகாப்பை அதிகாரிகள் திடீரென வாபஸ் பெற்றனர். முதல்வருக்கான கான்வாய் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டன. பாதுகாப்பு வளையம் குறைக்கப்பட்டது. இது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. முறைப்படி முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது ஏன் என்ற விமர்சனம் எழுந்தது. இந்த குழப்பமான சூழலில் தலைமை செயலர் சாய்குமார் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோட் ஆகியோர் கவர்னரை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு வழங்கப்பட்டதில் நடந்த அவசரம் மற்றும் அதன் பின் விளைவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முந்தைய காலங்களில் ஜெயலலிதா, கருணாநிதி வெற்றி பெற்றபோது அவர்கள் சார்ந்த கூட்டணிகளுக்கு தெளிவான பெரும்பான்மை இருந்தது. தேர்தல் முடிவுகள் வந்தவுடனேயே ஆட்சியமைக்க உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தற்போதைய தேர்தல் முடிவுகளில் தொங்கு சட்டசபை போன்ற சூழல் நிலவுவதால் அதிகாரிகள் மரபுகளை மீறி அவசரப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அரசியல் சூழலை சரியாக கணிக்காமல் ஒரு தலைவருக்கு முதல்வர் அந்தஸ்து பாதுகாப்பு முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஐபிஎஸ் அதிகாரிகள் அரசின் வழிகாட்டுதல் மற்றும் கவர்னரின் நிலைப்பாட்டால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர்.